அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நாஜி குக்கிங் வ்ளாக்ஸ். ட்ரெடிஷ்னலாக முஸ்லீம் வீட்டில் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுவாங்கன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஒரு சட்டி எடுத்து வச்சுக்கலாம். சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பிரியாணியோடைய ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் 5 kg பிரியாணி செய்கிறேன். அதுக்கு 2 கிலோ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வெங்காயம் இது மாதிரி கோல்டன் கலரில் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 கிலோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1/4 கிலோ தக்காளி, ஒரு 10 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 kg மட்டன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மட்டன் நல்லா வதங்கட்டும். எங்கள் வீட்டுக்காரரும் நானும் தான் மாற்றி மாற்றி வதக்கிட்டு இருந்தோம். இது அடி பிடிக்காமல் நல்லா வதக்கணும், வதக்கிறதுல தான் இருக்குது. ஆமாம், அவங்க தான் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 250 கிராம் வெறும் மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் திரும்ப நல்லா கொஞ்சம் அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நான் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருந்த பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு, பிரியாணி செய்யும் போது குலையாமல் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக செய்கிறதுக்கு இந்த மெஷர்மெண்ட்டோடு செய்யுங்க, சூப்பராக இருக்கும். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். காரம் உப்பு இதெல்லாம் பத்தலைன்னா இப்போவே ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு காரம் பத்தாத மாதிரி இருந்தது, அதனால் நான் கொஞ்சம் காரம் சேர்த்துக்கிறேன். நல்லா வதந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 லிட்டர் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் அதோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா அதோட ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்போவே தெரியும் பாருங்கள், எண்ணெய் தனியாக நம்ம மிக்ஸ் பண்ண எல்லாமே பிரிஞ்சு வர நேரத்தில் இதுதான் கரெக்டான பக்குவம். நான் எந்த குண்டால் மெஷர்மெண்ட் அளந்தனோ ரைஸு, அதே மெஷர்மெண்ட்டில் தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா கொதிக்கட்டும்.
நல்லா கொதி வந்தோடனே கொஞ்சம் கிளறி பாருங்கள், கறி வெந்துருச்சான்னு பாருங்கள். ஒன்று எடுத்து செம்மையாக கொதிக்குது. கறி புட்டு பார்த்தேன், கறி இன்னும் எனக்கு லைட்டாக வேகாத மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு 5 minutes கொதிக்க விடுறேன். நல்லா கொதிச்சிச்சு. நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த அரிசியும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி போடும்போது ஒரே இடத்துல போடாதீங்க, சுற்றி போடுங்க. இன்னையோட அப்பா இறந்து 1 year ஆச்சு. ஸோ அந்த 1 yearக்காக நம்ம வீட்டில் ஒரு சின்னதாக அவங்க பேரை சொல்லி பாத்தியம் பண்ணுவாங்க. அதுக்காண்டி தான் நம்ம வந்து சமைச்சு ஒரு 20 பேருக்கு ரைஸ் கொடுக்குற மாதிரி. அதுக்காண்டி தான் மெயினாக மட்டனில் பிரியாணி செஞ்சு கொடுக்குறோம். கண்டிப்பாக உங்களுக்காண்டி நீங்களும் துவா செய்யுங்க. அவ்வளோதான், பிரியாணி நல்லா தண்ணி சுண்டுருச்சு. ஆனால் கொஞ்சம் வேகணும். ஆனால் இதுதான் பிரியாணி செய்கிறதுக்கான சரியான பக்குவம். ஒரு இன்னும் 20% தான் நம்மளுக்கு வேகலை. அதை வந்து நம்ம தம்லேயே வச்சுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுருங்க. நான் நல்லா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காண்டி கேசரி பவுடரை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை லைட்டாக தெளித்து விட்டுக்கோங்க. தெளித்து விட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸில் லெமன் எடுத்து அதையும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கா? இதை சர்வ் பண்ணும்போது சாப்பிடாதவங்க கூட லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்படியே நம்ம தம்லேயே இருக்கட்டும். உங்களுக்கு இந்த டைமில் நெய் வேணால் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு நெய் ஸ்மெல்லு பிடிக்காது, அதனால் நான் நெய் ஆட் பண்ணல. க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்டை தூக்கி மேலே வச்சுடுங்க. இன்னும் 20% வந்து தம்லேயே வந்து வெந்துடும். அதுக்குள்ளே நம்ம வீட்டில் ஹஸ்ரத் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பேக் பண்ணி கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம்.